வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, ரெசல்மேனியா 41 ஒரு பிக்கெஸ்ட் ஒரு மேட்ச்சா, ஃபேன்ஸால அதிகமா ஈர்க்கப்படுற ஒரு மேட்ச் எது அப்புட்ன்னு கேட்டா, ரோமன் ரெய்ன்ஸ், சிஎம் பங்க், செத் இவங்கக்குள்ள நடக்க போற அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேவரட்டான ஒரு மேட்ச்சா அமையப்போகுது அப்படிங்கிற மாரி இப்ப சொல்லப்படுது. மேபி இந்த மேட்ச்ல வந்து ஏதாவது ஒரு ஸ்டிப்புலேஷன ஆட் பண்ணலாமே அப்படிங்கிற மாரி இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான்ல வந்து WWE இருக்காங்களாம். ஏன்னா, இப்போ இவங்க 3 பேருமே இருக்காங்கன்னா, 3 பேருமே ஒரு மிகப்பெரிய ஒரு தல. இவங்க 3 பேரும் வந்து ஏதாவது ஒரு சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதாவது இப்போ வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் அப்படின்னு இருக்குன்னா, இந்த சாம்பியனுக்காக இவங்க மோதுனாங்க அப்படின்னா, இன்னும் அந்த மேட்ச்சுக்கான ஹைப்னஸ் அப்படிங்கிறது இன்னும் அதிகமா கிடைக்கும். அது இல்லாம இப்போ வைஸ்மேன் இருக்காரு அப்படின்னா, வைஸ்மேன் வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கும் இதுக்கு முன்னாடி மேனேஜர் ரோல் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி ரோமன் ரெய்ன்ஸ்க்கும் மேனேஜர் ரோல் பண்ணியிருக்காரு. அது இல்லாம வருங்காலத்தில மேபி இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ் கூட வைஸ்மேனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அப்படி ஒரு வேளை இல்லாட்டியும் வைஸ்மேன் வந்து இந்த மேட்ச்ல இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல யாரு வின் பண்றாங்களோ, அவங்க வந்து கண்டிப்பா வைஸ்மேன் அவங்க கூட போயிருவாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டிப்புலேஷனோ, அது இல்லாம இந்த மேட்ச்ல யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கான சாம்பியன்ஷிப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒரு ஸ்டிப்புலேஷன வந்து இந்த மேட்ச்ல வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி ஃபேன்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஏத்துற விதமா இந்த மேட்ச்க்கான இன்ட்ரெஸ்ட்ட வந்து இன்னும் கூட்டலாம் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி இப்ப சொல்லப்படுது. அது மேபி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து ரோமன், பங்க், செத் இவங்க 3 பேத்துக்குமே ரெசல்மேனியா 41ல டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டா இந்த மேட்ச் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாரி இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனாலும் இந்த மேட்ச்ல வந்து இன்னும் ஹைப்னஸ் ஏத்தணும் அப்படின்னா, இந்த விஷயத்த வந்து நம்மளுடைய WWE பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதாவது இதில வந்து இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல வந்து யாரு வின் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாரி இப்ப சொல்லப்படுது. அது மேபி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா கூட இருக்கலாம். அது இல்லாம அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாரி மேபி சொல்லப்படுது. அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, அதில வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட சாய்ஸ் தான். அதாவது இப்ப அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல ரோமன், செத், பங்க் இவங்க 3 பேரும் யாராவது ஒருத்தர் வின் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அவங்களோட ஒரு சாய்ஸ் தான். அதாவது அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனா யார் வச்சிருக்காங்களோ, அப்பைக்கு அந்த ஒரு கரெக்ட்டான ஒரு சூழ்நிலையில வந்து யார் வச்சிருக்காங்களோ அவங்களையும் சேலஞ்ச் பண்ணலாம். அதேமாரி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வந்து யார் வச்சிருக்காங்களோ, அவங்களையும் சேலஞ்ச் பண்ணலாம். அது வந்து அவங்களோட யுவர் சாய்ஸ் அப்படிங்கிற மாரி, அது வந்து அவங்களோட விருப்பம் தான் அப்படிங்கிற மாரி இப்ப சொல்லப்படுது. இப்போ வந்து ஒரு வேளை நம்முடைய ரெசல்மேனியா 40 முடிஞ்சிருச்சு. 41 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த டைட்டில் எல்லாமே கைமாறிடுச்சு. இப்போ வந்து நம்முடைய கோடிக்கும் ஜான்சனாக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்குது. அதில ஒரு வேளை நம்முடைய ஜான்சனா வந்து சாம்பியன் ஆயிட்டாரு. இங்கிட்டு வந்து நம்முடைய குந்தர வீழ்த்தி நம்முடைய ஜே உசோ வந்து சாம்பியன் ஆயிட்டாரு அப்படின்னு கேட்டா, இதில வந்து நம்மளோட WWE வந்து ஒரு ஸ்டிப்புலேஷன் ஆட் பண்ணாங்கல்ல, சான்ஸ் அது நம்முடைய ரோமன், செத்து, பங்க் இவங்களுக்கெல்லாம் ஒரு 3 பேத்துக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். இதில வந்து யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. இதில வந்து இப்ப கரண்ட்லி இருக்கிற நம்முடைய ஜான்சனாவா இருக்கட்டும், இல்ல ஜே உசோவா இருக்கட்டும், இவங்கள வந்து ஃபேஸ் பண்றது அதாவது அவங்களோட உரிமை மட்டும் தான். அதாவது இவங்க நினைச்சா அப்படின்னு கேட்டா, இவங்க யார வேணுமானாலும் சேலஞ்ச் பண்ணலாம். அதாவது ஜான்சனாவே நம்முடைய அதில வின் பண்ணாங்கல்ல, நம்பர் 1 கண்டரா வின் பண்ணாங்கல்ல, அவங்க வந்து ஜான்சனாவையும் சேலஞ்ச் பண்ணலாம். அதேமாரி நம்முடைய ஜே உசோவையும் சேலஞ்ச் பண்ணலாம். அது வந்து அவங்களோட விருப்பம் தான் அப்படிங்கிற மாரி இப்ப மேபி சொல்லப்படுது. ஏன்னா, இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோல சொன்னேன். அதாவது ரோமன் ரெய்ன்ஸுக்கு வந்து திரும்பி வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மேபி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது வந்து மேபி சம்மர் ஸ்லாம்ல வந்து ரோமன் ரெய்ன்ஸுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அந்த நேரத்தில வந்து நம்முடைய ஜான்சனா வந்து சாம்பியனா இருக்கிறப்ப, ஜான்சனா விசஸ் ரோமன் ரெய்ன்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் கூட நடக்கும். அதாவது சம்மர் ஸ்லாம்ல வந்து நடக்கும். அதுவும் இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் வந்து நைட் 1, நைட் 2 அப்படிங்கிற மாரி 2 விதமா நடக்கப்போகுது. அது வந்து நைட் 2ல வந்து மெயின் ஈவென்ட்டா ஜான்சனா விசஸ் ரோமன் ரெய்ன்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கும். அதில கூட நம்முடைய ரோமன் ரெய்ன்ஸ் கூட அதாவது நம்முடைய ஜான்சனாவ வீழ்த்தி கூட ஒருவேளை நம்முடைய ஜான்சனாவ வீழ்த்தி நம்முடைய ரோமன் ரெய்ன்ஸ் கூட நியூ சாம்பியன் கூட ஆயிருவாரு அப்படிங்கிற மாரி இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன். அது மேபி அதோட ஒரு தொடர்ச்சியா தான் இந்த ஒரு விஷயம் நடக்கப்போகுது. அதாவது ரோமனுக்கும் சரி, பங்குக்கும் சரி, செத்துக்கும் சரி 3 பேத்துக்கும் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. இதில வந்து அதாவது மேபி இந்த ஒரு ஸ்டிப்புலேஷன் WWE ஆட் பண்ணுனா தான். அப்படி ஆட் பண்ணல அப்படின்னா இந்த ஸ்டோரி எதுவுமே நடக்காது. அதாவது இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஏத்தணும் அப்படிங்கிறதுக்காக, இதில யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து சாம்பியன்ஷிப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுவும் சம்மர் ஸ்லாம்ல டே 2 அது டே 2ல நடக்குதுல்ல. டே 1, டே 2ன்னு நடக்குதுல்ல. அதில வந்து டே 2ல வந்து
யார் அப்போக்கி கரண்ட்லி சாம்பியனா இருக்கிறாங்களோ, அவங்கள வந்து இவங்க வந்து சேலஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லப்படும். அது மேபி நம்மளுடைய ஜான்சன கூட அதாவது நம்முடைய ஜான்சனாங்க நம்பர் அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல வின் பண்ணலாம். இல்ல நம்முடைய செத் ரோலின்ஸ் வின் பண்ணலாம். இல்ல நம்முடைய சிஎம் பங்க் வின் பண்ணலாம். அப்படி யாரு வின் பண்ணாலும் சரி, அது வந்து அவங்களோட முழுக்க அவங்களோட விருப்பம். அப்போக்கி கரண்ட்லி யாரு சாம்பியனா இருக்கோ, அவங்கள வந்து நம்மளுடைய வின் பண்ணவங்க வந்து கண்டிப்பா சேலஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு மேபி சொல்லப்படுது. மேபி இந்த ஒரு பிளான் வந்து WWE நடத்துவாங்களா, நடத்த மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம் நண்பா. ஏன்னா, இப்ப சொல்லப்போற அதாவது ஒரு ரூமரா போறது என்ன அப்படின்னு கேட்டா, இன்னும் கொஞ்சம் வந்து இந்த மேட்ச்சுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டுட்டு வரணும். இன்னும் ஃபேன்ஸ் மத்தியில இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும். இதே இந்த இப்ப நார்மலா இருக்கிற இந்த மேட்ச்சே வந்து ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸா இருக்குது. அதே மேபி இதில வந்து ஒரு ஸ்டிப்புலேஷன் ஆட் பண்ணிட்டோம் அப்புட்ன்னா, அதாவது இதில வந்து ஒரு ஸ்டிப்புலேஷன் ஆட் பண்ணோம்னா, இன்னும் பூஸ்டிங்கா இருக்கும். அதாவது இதில வந்து மேட்ச் நடக்குது அப்டின்னா, இதில வந்து யாரு வின் பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் வாய்ஸ் மேன் சொந்தம் அப்படிங்கிற மாரி ஒரு சில ஸ்டிப்புலேஷன் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இதில வின் பண்றவங்களுக்கு வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டிப்புலேஷன் ஆட் பண்றதா இருக்கட்டும். மேபி ஏதாவது ஒரு ஸ்டிப்புலேஷன வந்து WWE இதில ஆட் பண்ணிட்டாங்க அப்புட்ன்னா, உண்மையிலுமே சொல்றேன் தரமான ஒரு மேட்ச்ச கண்டிப்பா குடுக்கலாம். அதாவது ஜான்சனாவுக்கும், கோடி ரோட்ஸுக்கும் நடக்கிற அந்த மேட்ச்ச காட்டிலும், இந்த மேட்ச் வந்து ஒரு பக்காவான ஒரு மேட்ச்சா இருக்கும். அதாவது 5 ஸ்டார் ரேட்டிங் அடிக்கிற அளவுக்கு இந்த மேட்ச் வந்து ஒர்த்தா அமையுமான்னு கேட்டா, கண்டிப்பா அமையும். அதுக்கான நடவடிக்கைகள WWE எடுக்க போறாங்களாம். அது இல்லாம வரப்போற ஸ்மாக்டவுன்ல அதாவது 3 பேருமே வரப்போறாங்க. இதில வந்து ஏதாவது ஒரு ஸ்டிப்புலேஷன் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு மேபி சொல்லப்படுது. இப்ப நான் சொன்னதான் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. இது வந்து இப்ப ரூமரா போறது தான். மேபி அது என்ன ஸ்டிப்புலேஷன் ஆட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்மாக்டவுன் நடக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம். ஒருவேளை நான் சொல்ற மாரி இந்த சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மேட்ச்ல வந்து வின் பண்ணா, கண்டிப்பா ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டா, சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும், நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் கண்டிப்பா அதாவது சம்மர் ஸ்லாம்ல வந்து டே 2ல வந்து நடக்கிறதுக்கு மேபி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு. மேபி இது எது நடந்தாலும் சரி, அது நல்லதாவே அமையட்டும்னு நம்ம வேண்டிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்திருக்கேன். உங்க வீடியோல நான் சொல்லியிருந்திருக்கேன். ஜான்சனாவுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் நடக்கப்போது. ஜான்சன் அதாவது தோற்கடிச்சு நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட திரும்பி அகைன் சாம்பியனாவே ஆகப்போறாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்கேன். அது மேபி நடக்குதா, நடக்கலையா அப்படிங்கிற நம்ம வரப்போற ஸ்மாக்டவுன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம் நண்பா. இப்ப நான் சொன்ன மாரி இந்த ஒரு ஸ்டோரி வந்து நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா.